வருங்கால அரசு பணி ஆசிரியர்களுக்கு லேர்ன்சிஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள். நான் பார்த்தசாரதி லேர்ன்சிஎஸ் அகாடமியிலிருந்து பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக மாணவர்கள் எழுப்புற சில சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4-5 சந்தேகங்கள் தொடர்ச்சியா மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் மூலமாகவும் கேட்டதுனால அதை ஒரு வீடியோவாவே மேக் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருக்குமே பெட்டரா இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. முதல்ல லேர்ன்சிஎஸ் அகாடமினா யாரு, அவங்க என்ன பண்றாங்க? லேர்ன்சிஎஸ் அகாடமி இஸ் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி தான் லேர்ன்சிஎஸ் அகாடமி. கரண்ட்லி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான தரவு கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய மாணவர்கள் எங்கள்கிட்ட சேர்ந்து பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, அதுவே அதுக்கு சாட்சியா இருக்கு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்லி அகாடமி தட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்றது லேர்ன்சிஎஸ் அகாடமி தான். அதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட, உங்களை ஆசிரியர்களாக அரசு பணியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அகாடமி. நெக்ஸ்ட், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றதா இல்ல கோச்சிங்குக்கு போறதா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியோட நீட்சியாகத்தான் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணுமா இல்ல கோச்சிங்க்கு போகணுமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 50 பேர் கேட்டாங்கன்னா அந்த 50 பேருக்கும் ஆன பதில் என்னன்னா, அந்த பதில் நீங்க தான். என்ன சார் திடீர்னு கமலஹாசன் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியும். கரெக்டா? த மேன் ஹூ நோ அபவுட் யூ இஸ் ஹிம்செல்ஃப். ரைட்டா? யுவர் செல்ஃப். உங்களுக்கு தான் உங்களை பத்தி நல்லாவே தெரியும். அதனால இதற்கான பதில் நீங்க தான். நீங்களே கேட்டுக்குங்க. உங்களுக்கு தனியாவே படிக்கிறது பெட்டரா இருக்குமா இல்ல எங்கேயாவது சேர்ந்தா பெட்டரா இருக்குமா? ரைட். ஸோ தனியா சேரணும் அப்படின்னா சில குவாலிட்டிஸ் இருக்கு. ஆர் தனியா படிக்கணும் அப்படின்னா சில குவாலிட்டிஸ் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கணும். ஓகே, தொடர்ச்சியான பயிற்சி இருக்கணும். அது நீங்களே உங்களை ஆட்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அததான் நான் டிசிப்ளின்னு சொல்றேன். அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். இது இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை நீங்களே உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னையோட இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் 4 டேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டிபிகேஷன் வந்த அன்னைக்கு டே 1 அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்துச்சு, டே 2 அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்துச்சு, டே 3 அப்ப எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு டே 4 அப்ப எப்படி இருக்கு? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. இன்னைக்கு அது அதிகமாகவும் சற்றே குறைந்தும் வேற வேலைகள்ல ஈடுபட்டு இன்னைக்கு மறைந்தும் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது. ரைட். ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க கொஞ்சம் லேக் ஆகுறீங்க. இந்த ஆஸ்பெக்டை நீங்க தீர்க்கமா முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ரெண்டாவது, சிலபஸ் ஹார்டா இருக்கு, ஈஸியா இருக்கு, எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் டெடிகேட்டடா ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எக்ஸ் ஹவர்ஸ் உட்காருவேன் சார். அந்த ஹவர்ஸ் உட்காந்து என்னால கம்பல்சரியா படிக்க முடியும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நான் என்ன நிச்சயமா பார்த்துக்குவேன், என்ன மெருகேத்திக்குவேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த ஃபேக்டர் உங்களுக்கு டிக் அடிச்சிட்டீங்க, இந்த ஃபேக்டர் உங்களுக்கு டிக் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க போகலாம். இந்த முயற்சி அப்படிங்கிறது, இந்த பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இருக்கிறது முக்கியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 120 டேஸ் ஆர் 4 to 5 மந்த்ஸ் உங்களுக்கு நிச்சயமா தேவை. இது உங்களால பண்ண முடியுமா? இதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கா? அப்படின்னு நீங்க பார்த்துக்கங்க. இந்த 3 கேள்விக்கும் உங்களோட பதில் ஆமாம் அப்படின்னா, நீங்க 100% செல்ஃப் பிரிப்பரேஷனுக்கு போயிரலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ கோச்சிங் யாருக்காக? அவங்க என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதுல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கோச்சிங் போறவங்களுக்கு மோட்டிவேஷன் டெய்லி தேவைப்படும். ஓகே. இன்னைக்கு காலைல எந்திரிங்க, நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா தான் செய்வாங்க அப்படின்னா, அவங்க டெய்லி மோட்டிவேஷன எதிர்பார்க்குறாங்க. செல்ஃப் டிசிப்ளின்ல கொஞ்சம் லேக் ஆகுறவங்களுக்கு இந்த மோட்டிவேஷன்ங்கிறது டெய்லி தேவைப்படும். நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, மோட்டிவேஷன் லீட்ஸ் டூ டிசிப்ளின். உங்கள தொடர்ச்சியா ஒருத்தவங்க ட்ராக் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, கண்டிப்பா நீங்க டிசிப்ளின் பேட்டர்னுக்குள்ள வந்துருவீங்க. 2வது முக்கியமான விஷயம், எனக்கு தானா போய் புத்தகத்த தேடியோ, இல்ல ஆன்லைன் ரிசோர்ஸஸ பார்த்தோ
படிக்கிறதுக்கு டைம் இல்லை. எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா நான் ஈஸியா படிச்சிருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் முக்கியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, அதோட பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க டெய்லி படிக்கிறீங்க, அது கரெக்டா போயிட்டு இருக்கீங்களான்னு வேலிடேட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் வீக் படிக்கிறீங்க, அது கரெக்டா போயிட்டு இருக்கான்னு வேலிடேட் பண்ணணும். ஒரு யூனிட் படிக்கிறீங்க, அது கரெக்டா போயிட்டு இருக்கான்னு வேலிடேட் பண்ணணும். அதுக்கப்புறமா 2-3 யூனிட் பண்றீங்க, அப்போ மல்டி யூனிட் லெவல்ல நீங்க கரெக்டா இருக்கான்னு வேலிடேட் பண்ணணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட ப்ராக்ரஸை நீங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு அதிகப்படியான டெஸ்ட், அதுல நீங்க செய்யற தவறுகள், அதுல இருந்து நீங்க திருத்திக்கிறது, லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு நீங்க போகணும். இது உங்களால செல்ஃபா பண்ண முடியல, யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோச்சிங்க்கு போயாகணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஊட்டிக்கு கார் ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு கார் ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செல்ஃப் டிரைவிங்லயும் போலாம், இல்ல டிரைவரை வச்சுக்கிட்டும் போலாம். ஓகே. செல்ஃப் டிரைவிங்னா எல்லா ரிஸ்க்கும் உங்களோடது. டிரைவர் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, அவங்க நெறைய தடவ ஊட்டியில வண்டிய மேல ஏத்தி இறக்கி பழகியிருப்பாங்க. எத்தன ட்ரிஃப்ட் இருக்கு, எத்தன கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு கத்துப்படி ஆயிருக்கும். அதனால அவங்க உங்கள சேஃபா கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த 2 ஆப்ஷனையும் உங்களுக்கே நான் விட்டுர்றேன். இந்த கேள்விகளுக்கான பதில நீங்களே ஒரு நோட்ல குறிப்பெடுத்து, எது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி ரைட்? இந்த நெக்ஸ்ட் முக்கியமான கேள்வி எங்கள்ட்ட கேட்டது என்னன்னா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமா சார்? இல்ல ரோட் லேர்னிங் ஆர் மனப்பாடம் பண்ணிட்டு போறதே ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் 100% இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி எக்ஸாம். இதுக்கு முன்னாடி இருந்த பிஜிடிஆர்பில வேணா ரோட் லேர்னிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டடி மெட்டீரியலை கையில வச்சுக்கிட்டு, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 100 பக்கங்கிற வீதத்துல நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு, பரீட்சைக்கு போய் எழுதுனீங்கன்னா, நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். நான் இல்லன்னு சொல்லவே கிடையாது. பட் அக்கார்டிங் டூ த நியூ சிலபஸ், நீங்க சிலபஸ உத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இட் இஸ் வெரி மச் ஈக்குவலன்ட் டு தி நெட் சிலபஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 6 யூனிட்ஸ். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாரி 6 யூனிட்டுக்கு நெட் சிலபஸுக்கு ரொம்பவே நியரா இருக்கு. அப்போ நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நெட் எக்ஸாம்ல ஈஸி கொஸ்டின்ஸ் அண்ட் மீடியம் கொஸ்டின் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கோரோட, ஆர் இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஒரு சேஃப் ஸ்கோரோட உங்களால நிம்மதியா அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக முடியும். ஓகே. ஸோ மனப்பாடம்ங்கிறது எனக்கு உதவியே செய்யாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். செய்யும். ஆனா பாஸ் பண்ண வைக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா கிடையாது. இது 2த்துக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப நெட் எக்ஸாம்ல ஈஸி லெவல், மீடியம் லெவல் கொஸ்டின் நீங்க ஆன்ஸர் பண்ணணும்னா, அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டோட 100% கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். கான்செப்ட்னா என்ன? ஏன் அதுக்கு நம்ம போறோம்? ஏன் அதுக்கு நம்ம போறோம்? அதோட அட்வான்டேஜ் என்ன? அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஒரு நியூ கான்செப்ட்ட உருவாக்கும். இப்போ இந்த கான்செப்ட்க்கு ஏன் போறோம்னு புரியும். இதோட அட்வான்டேஜ் என்ன? இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு செயின் மாரி ஒரு முத்து மாலையில முத்த கோக்குற மாரி நீங்க படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா, உங்க மனசுல அப்படியே லேயர் பை லேயரா கான்செப்ட் இருக்கும். அப்ப அவங்க ஈஸி கொஸ்டின் கேட்டாலும் சரி, மீடியம் கொஸ்டின் கேட்டாலும் சரி, உங்களால நிச்சயமா ஆன்சர் பண்ண முடியும். உங்களோட அரசு பணிங்கிற அந்த ஆசைய, அந்த எய்ம, அந்த ட்ரீம உங்களால நிச்சயமா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 100% நான் எத ரெக்கமெண்ட் பண்றேன்னா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரெக்கமெண்ட் பண்றேன். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட டெஸ்ட் எடுக்கும் பொழுது, நீங்க தவறுகள் செய்யலாம். ஆனா அந்த தவறுகள் உங்களோட சீட்ட உறுதி செய்யுங்கிறத நான் உறுதியா நம்புறேன். ரைட்? இது ஹெல்ப் பண்ணும். பட் ஒன்லி டூ சம் சர்டன் எக்ஸ்டென்ட். ஓகேவா? ரைட்? அடுத்த கேள்வி என்ட்ட நீங்க கேட்டது என்னன்னா, டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதுமா சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஓகே. டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எப்ப நீங்க எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து லைக் இட் இஸ் லைக் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஒரு ஒரு நான் ஆர்டர் பண்றீங்க, ஆர் ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. இந்த சப்பாத்தியோட டிஃபால்ட்டா சைட் டிஷ் வரும். இந்த சப்பாத்தியோட டிஃபால்ட்டா என்ன வந்துரும்? ஒரு குருமாவோ, ஒரு சைட் டிஷ்ஷோ குடுத்துருவாங்க. நான் பெர்சனலா ஃபீல் பண்றது, இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இந்த சைட் டிஷ்.
இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது சைட் டிஷ். இது எப்ப வேலை செய்யும்னா, உங்க கையில சப்பாத்தி இருந்தா தானே டெஸ்ட் சீரிஸ் உங்களால எழுத முடியும். அப்போ நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா யாராச்சும் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, நேரா போய் அந்த டெஸ்ட் சீரிஸ எடுத்துக்கிட்டு, உங்களோட கான்செப்ட்ட நீங்க படிச்சத வேலிடேட் பண்ணுங்க. அந்த இடத்துல மட்டும் தான் டெஸ்ட் சீரிஸ் ஹெல்ப் பண்ணும். அப்ப டெஸ்ட் சீரிஸ் எப்ப ஹெல்ப் பண்ணும்னா, கான்செப்ட் நான் கிளியரா இருக்கேன் சார். இத எனக்கு செக் பண்ணணும். இத எனக்கு செக் பண்ணணும். அப்படின்னா யாரு வேலை செய்வாங்க? டெஸ்ட் சீரிஸ் 100% ஒர்க் ஆகும். ஆனால் டெஸ்ட் சீரிஸ மட்டுமே வச்சு நான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் தட் இஸ் 0% பாசிபிள். தட் இஸ் 0% பாசிபிள். ஓகே? நான் சொல்றது புரியுதா? டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது சைட் டிஷ். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஆர் ஏதோ ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின் டிஷ். மெயின் டிஷ் இருந்தா தான் சைட் டிஷ்க்கு ஒர்க். ஓகே? ஸோ சைட் டிஷ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மெயின் டிஷ். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மெயின் டிஷ். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். நான் என்ன சார் இப்ப பண்றது அப்படின்னா, நீங்க செல்ஃப் டிசிப்ளினா இருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு போற ஆளா இருந்தாலும் சரி, நீங்க கோச்சிங்க்கு வேணும் அப்படின்னு விரும்புற ஆளா இருந்தாலும் சரி, லேர்ன்சியஸ் அகாடமிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம டெடிகேட்டடான ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம அகாடமில ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற யூடியூப் வீடியோவை டெய்லி அந்த லிங்கை ஷேர் பண்ணுறோம். ஓகே? அந்த லிங்கை ஷேர் பண்றோம். பை மார்னிங் 9 AM to 10 AM நம்ம அந்த லிங்கை கொடுத்துறோம். ரைட்? அதுக்கப்புறமா நீங்க படிங்கன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு குட்டி மோட்டிவேஷன் தர்றோம். ஈவினிங் 8 PM அதுலேருந்து ஒரு கொஸ்டினும், அந்த வீடியோலேருந்து ஒரு கொஸ்டினும், திருப்பி 9 PM அந்த வீடியோலேருந்து இன்னொரு கொஸ்டினும் நாங்க உங்களை கேட்குறோம். அப்போ ஒரு நாளைக்கு இந்த வீடியோவோட ரன்னிங் டைம் எவ்வளோ இருக்கும்னா, மேக்ஸிமம் 10 to 20 மினிட்ஸ் தான் இதோட வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே இல்ல அன்னைக்கு சாயங்காலமே நீங்க அந்த டெஸ்ட் 2 கொஸ்டினையும் நீங்க த்ரூ வாட்ஸ்அப் இந்த டெஸ்ட்டை நீங்க எடுத்துக்க போறீங்க. இதுல என்ன டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ 10 to 20 மினிட்ஸ் நீங்க ஜஸ்ட் பார்க்கல. நான் ஸ்ட்ராங்கா என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஒரு நோட்டு போடுங்க. நான் என்ன சொல்லி தரனோ அதை நீங்க எழுதுங்க. ஓகே? யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ப்ளீஸ் ரைட் இட் ஆன் நோட். ரிவைஸ் இட். அதுக்கப்புறமா நீங்க அந்த டெஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகே? இது மூலமா பண்றதுனால என்ன தெரியுது அப்படின்னா, 2 விஷயமும் நீங்க முடிவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இந்த ரெகுலரா இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறேன் சார். என்னால இந்த டெஸ்ட் எழுத முடியுது. நான் டெடிகேட்டடா ஒரு பர்ட்டிகுலர் டைம் நான் வந்து என்ன பண்றேன், என்னோட ஸ்டடீஸ்க்காக நான் அலோகேட் பண்றேன். தட் மீன்ஸ் செல்ஃப் பிரிப்பரேஷன் உங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது புரியுது. ஒருவேளை நான் சொல்லி தரது உங்களுக்கு புடிச்சு, இந்த மாதிரி எனக்கு சொல்லி தந்தா ஒரு டீச்சர் எனக்கு இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க எங்கள்ட்ட கோச்சிங்கும் வரலாம். ரைட்டா? அப்போ 2 விஷயத்தையும் நீங்க டிசைட் பண்றதுக்கு, உங்களோட டிசிப்ளின நீங்க பேட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கு, எங்களோட டீச்சிங் லேர்னிங் மெத்தட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கங்க. சொல்றது புரியுதா? இது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா பண்றதுனால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். உங்களோட காம்படிட்டர்ஸோட நீங்க ஒரு ஸ்டெப் அஹெடா மூவ் ஆயிட்டு இருப்பீங்க. சக்சஸ நீங்க என்ஷூர் பண்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆல்ரெடி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 நாளா இந்த ப்ராசஸ செஞ்சுகிட்டு இருக்கோம். அ அதாவது ஆல்ரெடி 3 டேஸா இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால, 3 நாள் 3 வீடியோ குடுத்து, மக்கள் அத பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணி, அவங்க செய்யற தவற திருத்தி எல்லா ப்ராசஸையுமே நம்ம பேக் எண்ட்ல சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புடிக்குது அப்படின்னா, இத ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு வெயிட் பண்ணாம, கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணி, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்கள குரூப்ல நான் மீட் பண்றேன். சரியா? இதை தவிர உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலும், நீங்க உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். சரியா? முயற்சி இருந்தால் வெற்றி உறுதி. அது கடுமையான பயிற்சியோடு இணையும் பொழுது 100% உறுதி. லேர்ன் சிஎஸ் அகாடமி இதை உங்களுக்கு தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. வாய்ப்பை மிஸ் செஞ்சிடாதீங்க. எவ்வளோ பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ, அவ்வளோ பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட்
நான் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நினைக்கிறேன். நீங்க நாங்க குடுக்குற ஃபெசிலிட்டீஸ புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பயணம் செய்வோம். வெற்றியை அடைவோம். ரைட்டா? ஆல் தி வெரி பெஸ்ட். சீ யூ ஆல் இன் சம் அதர் வீடியோ. தேங்க் யூ சோ மச். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களது நண்பர்களோ, உறவினர்களோ இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாமுக்காக நிச்சயமா கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இருக்காங்கன்னா, இந்த வீடியோவ அவங்களுக்கு அனுப்புறதுக்கு சற்றும் தயங்காதீங்க. எல்லாரும் ஒன்றிணைந்து வெற்றியை அடைய நிச்சயம் பாடுபடுவோம். நிச்சயம் அடைவோம். ரைட்டா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச். சக்சஸ் இஸ் வெரி நியர். தேங்க் யூ.